மனம் திருந்திய மைந்தன் கதையை இனிமையாய் சொன்னாரே சுவே. உண்டு இளைய மகன் ஒருவன் அன்று ஊரில் வாழ்ந்திருந்தான். என் பங்கு தாரும் அப்பா எந்தன் வாழ்வின் மேன்மைக்கே என்றான். பரதேசம் சென்ற பொழுது பரவசத்தில் வீழ்ந்திருந்தான். பையச் செல்வம் கரைந்ததுமே பெருந்துன்பம் நிழலாய் வந்ததே. பஞ்சம் வந்து நிலம் வாட பந்தம் எதுவும் இல்லையே. பன்றித் தவிடதை நாடி பசி கண்ணீர் தாங்கினானே. என் தந்தையின் சேவகர் தாம் என்னில் நலமாய் திகழ்வரே. நான் திரும்பிச் செல்வதே நலம் என்று உள்ளம் உருகி நினைந்தனன். வாசல் நோக்கி நின்று தினம் காத்திருந்தாரே. மகனின் நிழல் தென்படுமே என்பதற்கே துடித்தாரே. அப்பா உமக்கும் பரனுக்கும் தப்பாய் பாவம் செய்தேனே. மகன் என்ற உரிமை வேண்டேன் உனக்கடிமையாகுவேனே. கண்ணீர் பொழிந்தபடி அன்போடு ஆறத் தழுவினார். படரொளி ஆடையால் மகனை பாங்குடன் அழகாய் அலங்கரித்தார். கன்றை கொண்டு விருந்து செய்து உளம் கழிக்க மகிழ்ந்தாரே. இவன் இறந்து சென்றான் இன்றோ பிறந்த போல் மீண்டான் என்றார். இழிந்தவர் என தள்ள மாட்டேன், கடிய மனம் மாற்றினால் போதும். உயிர்க்கு வழி காட்டுவேன் நான், பரலோகம் களி கொள்வதோர் நாள். தந்தை அன்பை நினைவு கொள், நீ திரும்பி வந்தால் போதும். இன்று மனம் திருந்திய மைந்தனைப் போல நாமும் நாதரிடத்தில் சேர்வோம்.